அனைவருக்கும் வணக்கம். ஓகே, அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சரி, ஓகே, இந்த வாரத்திலேருந்து நம்ம மியூசிக் பாடம் படிப்போம், இசை உலகம் படிப்போம். ஓகே, வாரம் புதன்கிழமை அன்று மியூசிக் பாடம் நம்ம படிப்போம். ஓகே, பாட புத்தகம் இருந்துச்சிங்கன்னா எடுத்து கூட வச்சுக்கோங்க. பக்கம் 52 பாடப்புத்தகம், இசையுலகம் பாடப்புத்தகம் இருக்குல்ல, பெனடிக்ட் கஸ்ஸனியன், அதில் பக்கம் 52 தொனிகளின் வகைகள். ஓகே, தொனினா என்ன? அதாவது தொனிங்கிறது நம்மளோட குரல் இருக்குல்ல, நம்ம குரல் நம்ம பேசும்போதும் பாடும்போதும் வெவ்வேறு தொனி வெவ்வேறு மாறுபடும். ஓகேவா? நடு சொல்லுவோம், சரியா? நடு ஸ்வர். ஓகே, அதாவது நம்ம பேசும்போது ஒரு குரல், நம்ம பேசும்போது ஒரு குரலாக இருக்கும். அப்பா பேசும்போது ஒரு குரல் இருக்கும். அது தாத்தா பேசும்போது ஒரு குரல் வேறு மாதிரி இருக்கும். அம்மா பேசும்போது, இல்லை பேபி இருக்காங்களா 2 வயசு 3 வயசு குழந்தைகள் பேசும்போது அந்த தொனி மாறுபடும். ஓகே, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பக்கம் 52 பார்த்திங்கன்னா, ஓகே, தொனிகளின் வகைகள். அங்கே ஒரு சூழல் இருக்குது பாருங்கள். அப்பா, அம்மா, தாத்தா, ஓகே, தம்பி, தங்கை வச்சுக்கோமே, அவங்க எல்லோரும் அங்கே பேசுகிறாங்க. ஓகே, அந்த குரலோட தொனி பேசும்போதும் சரி, பாடும்போது, முணுமுணுக்கும் போதும் வெவ்வேறு தொனியை பயன்படுத்தும். அதாவது நம்ம பேசும்போது ஒரு தொனி இருக்கும், அதே பாடும்போது நம்ம குரல் கொஞ்சம் இனிமையான மாதிரி இருக்கும். முணுமுணுக்கு தான் நம்ம வாய்க்குள்ளேயே நமக்குள்ளேயே நம்ம பேசிக்கிறது முணுமுணுக்கிறது. இல்லை மற்றவங்க காதில் போய் ஏதாவது ஒரு விஷயத்தை மெதுவாக சொல்லும் போது அது முணுமுணுத்து, அது குரலும் நம்ம மாறுபடும். அதை நம்ம கவனிக்கலாம், சரிங்களா? இப்போ அப்பா அம்மா இப்போ இவங்கெல்லாம் பேசும்போது அந்த துணியை நம்போது, இப்போ நான் ஆசிரியர் ஒரு முயற்சி செய்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஓகே, அம்மா பேசுகிறாங்க. சுவைபானம் தயாராகிவிட்டது, வாருங்கள் உண்ணலாம். ஓகே, இது அம்மா பேசும்போது துணி இப்படி இருக்கலாம். சுவைபானம்னா என்னது? கூல்ட்ரிங்க்ஸே சொல்லலாம். ஓகே, இப்போ அப்பா பேசுகிறோம். அப்பாவோட குரல் எப்படி இருக்கும்? அப்படியே சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் கணித்த குரலாக இருக்கும். ஓகே, அர்வின் விரைவாக இங்கு வா. ஓகே, இது அப்பாவோட குரலாக இருக்கும். ஓகே, பையன் பேசும்போது சின்ன பையன் குரல் எப்படி இருக்கும்? இதோ வருகிறேன் அப்பா. ஓகே, இது பையனோட குரலாக இருக்கலாம். ஓகே, தாத்தா வயசானவங்க, உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி இருக்கும்போது அவங்க குரல் எப்படி இருக்கும்? ரம்யா, என்ன பாடலை முணுமுணுக்கிறாய்? ஓகே, ஆசிரியர் முயற்சி தான் செய்கிறேன். ஓகே, இப்போ அந்த குழந்தை பாடுது. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓகே, இது பாடும்போது நம்மளோட குரல் மாறும். ஓகே, இப்போ நீங்களே கவனிச்சிருக்கீங்களா? இப்போ நிறைய பாடகர் இருக்காங்க, ஏஆர் ரஹ்மான், எஸ்பிபி, நிறைய பேர் இருக்காங்களே. ஓகே, அவங்க பேசும்போது சரி, பாடும்போது அவங்களோட குரல் வித்தியாசப்படும். ஓகே, அதை நீங்கள் கவனிக்கலாம். ஓகே, அடுத்து இப்போ நீங்கள் டிவியில் கலக்க போவது யார், அந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் நீங்கள் காமெடி ஷோலாம் பார்ப்பீங்களா? அதில் ஒரு சிலர் குரலை மாற்றி பேசுவாங்க. அவங்க விஜய் மாதிரி பேசுவாங்க, அஜித் குமார் மாதிரி, ரஜினி மாதிரி, கமல்ஹாசன் மாதிரிலாம் பேசுவாங்க. அப்போ அவங்களால எப்படி அந்த மாதிரி குரலில் பேச முடியுது? அவங்களோட துணி எப்படி மாறுது? ஸோ அதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கிற தனி திறமை, சரிங்களா? அதே மாதிரி உங்கள்கிட்டயும் நீங்கள் குரல் மாற்றி பேசுகிற திறமை இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை வெளிப்படுத்தலாம். இப்போ உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்தலாம், சரிங்களா? இப்போ துணிகளோட வகைகளை இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த வீடியோவை ஆசிரியர் கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணுவேன், சரிங்களா? கிளாஸ் குரூப்லேயும் போடுவேன், கூகுள் கிளாஸ் ரூம்லேயும் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஓகே, பல குரலில், ஓகே, உங்களுக்கு ஓகே ஏதாவது பாடல் இருக்கலாம். பாடல் நீங்கள் இப்போ ஒருத்தர், இப்போ உதாரணத்துக்கு ராம் சாய்தார்ஸ்ன்னு வச்சுக்கோமே, அவர் பாடல் பாடும்போது அவர் குரல் எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு பாடல், இப்போ காட்டுக்கு ராஜா சிங்கம் தான் பாடு இருக்குது, அந்த பாட்டு அவர் பாடும்போது எப்படி பாடுவார்? ஓகே, அதே சமயத்தில் அவர் பேசும்போது, இப்போ ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது அவர் குரல் எப்படி இருக்கும்? ஓகே, அப்போ அவருக்கு கோபம் அவர் எப்படி பேசுவார்? கோபம் அவர் எப்படி பேசுவார்? அழுகை அவரோட குரல் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இமோஷனலாக இருக்குல்ல, இமோஷன் வச்சுட்டு ஏதாவது ஒரு வீடியோ, நீங்கள் 1 நிமிடத்துக்கு குறைவாக ஒரு 30 செகண்டுக்கு செஞ்சால் கூட போதும், ஒரு வீடியோ செஞ்சு அதையும் அந்த கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணுங்கள், சரிங்களா? இதை வச்சு ஆசிரியர் உங்களுக்கு நான் டிபி கொடுக்க போகிறேன். ஓகே, பாடும்போது உங்கள் குரல் எப்படி இருக்கும்? ஓகே, சோகமாக இருக்கும்போது உங்கள் குரல் எப்படி இருக்கும்? அழுகும்போது உங்கள் குரல் எப்படி இருக்கும்? கோபமாக இருக்கும்போது உங்கள் குரல் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் குரல் எப்படி இருக்கும்னு ஏதாவது ஒரு டயலாக் மாதிரியோ ஏதாவது பாடலோ பாடி கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணுங்கள். கூகுள் கிளாஸ் ரூமை பயன்படுத்த தெரியாதவங்க வகுப்பாசிரியர்கிட்ட கேட்கலாம், இல்லை என்கிட்ட கேட்கலாம். அதையும் தாண்டி உங்களால் செய்ய முடியலன்னா
அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து எனக்கு ப்ரைவேட்டாக அனுப்பிடுங்க. சரிங்களா? விளங்கிருச்சா மாணவர்களே? ஓகே, நன்றி. அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.